விஐபி கோல் மண்டபத்துக்கு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த மண்டபத்துல ஃபங்க்ஷனுக்கு 800 பேர் வரைக்கும் இருக்கலாமா? எங்களோட ரூம்ஸ்களுக்கு வந்து நாங்கள் 25% ஆஃபர் கொடுக்குறோம். ஒரே நேரத்துல 250 பேர் இருந்து சாப்பிடலாம். குதிரை வண்டில், மாட்டு வண்டில், ஹெலிகாப்டர் வசதியில பூ கொட்டுறது, எங்கள்கிட்ட வந்து கெட்ரிங் சர்வீஸ்களும் இருக்கு. நிகழ்வுகளுக்கு தேவையான பவுல்ஸ், ஸ்மோக், ஸ்பார்க்லண்ட் அண்ட் டிஜே. ஹாய் செல்ல குட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா விஐபி ஹோல், அதாவது வெட்டிங் செய்கிறார்கள் மற்றது பூப்பிடுந்த நீராட்டு விழா செய்கிறார்களுக்கான ஒரு உகந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன் உகந்த இடம்னு சொல்கிறேன்னா, இவங்க வந்து மண்டபத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, இங்கே தங்கி நிற்கிற ரூம்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாமே உங்களுக்கு ஏற்ற விலையில் தான் இவங்க கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது இவங்க கஸ்டமர்ஸை சந்தோஷப்படுத்தணும்னு இவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதம் என்ன ஆஃபர்ஸ், அதை தாண்டி வேறு என்னென்ன இவங்க மண்டபத்தின் பெனிஃபிட்னு தான் வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த மண்டபம் எங்கே இருக்குன்னா, யாழ்ப்பாணத்தில் உரும்புரா சந்தியில் இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்திலேயும், டிப்போ சந்தியில் இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்திலேயும் தான் இந்த விஐபி ஹோல் இருக்குது. இந்த விஐபி ஹோலுக்குள்ளே போய் என்ன மாதிரி ஆஃபர்ஸ்ன்றதை கதைப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணன் பேர்? என் பேர் இனியன். இனியன். இப்போ இதுக்கு முதலே நாங்கள் எங்கே விஐபி ஹோலோட வீடியோ எடுத்து போட்டு நாங்களே செய்து நாங்கள் நல்ல வியூஸ் அதுக்கு இருந்தது. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ், துவாங்களவங்க நிறைய புக்கிங் எல்லாம் வந்தது. உண்மையா தான் உங்க எனக்கு சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து செய்தேன். இப்போ அதனால இப்போ போன காட்டி நீங்கள் எவ்வளோத்துக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ இப்போ எங்களுக்கு வருது தானே. அப்போ அதை தாண்டி நாங்கள் ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம். போன காட்டு கொடுத்ததை விட இந்த காட்டு மிகப்பெரிய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் நினைச்சு பார்க்காத ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு முதல் இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? என்ன இன்றைக்கு திருமண நிகழ்வு. இரண்டு உள்ளங்கள் மனப்பூர்வமாக இணைகிற ஒரு நிகழ்வு இந்த மண்டபத்தில் நடக்க போகுது. போன காட்டு பூப்புனித நீராட்டு விழா. முதல் முறை நாங்கள் செய்தது பூப்புனித நீராட்டு விழா. இந்த காட்டு திருமணம். அதாவது 2 இதயம் உண்டா செய்கிற போயினா அப்படி ஒரு நல்ல காரியத்தை இவங்க, அதாவது விஐபி டீம் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு முதல் இந்த இதில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க? எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. இப்படி செட்டப் எல்லாம் கிடக்குன்னா இது நாங்க விளக்கு, இதாவது பொம்பளை கூரை மாத்தி தாலி கட்ட போற டைம்ல முன்னுக்கு பொம்பளை பிள்ளைகள் விளக்கு பிடிச்சு கொண்டே மேடையில ஏற்றி நாங்கள் தாலி கட்டுறது. 9 விளக்கு, 9 விரும்பின மாதிரி 7, 9, 11 ஒற்றை விழா கொண்டு போவேன். உண்மையாவே பார்க்க நல்லா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கேட்ட மாதிரி அவங்க புக் பண்ணிடுவாங்க? இன்றைக்கு வந்து துவா இது வந்து இன்றைக்கு 400 பேருக்கு. 400 பேருக்கு. இப்போ இதுல மேக்ஸிமம் 800 பேர் வரைக்கும் இருக்கலாம். 800 சீட் போடுவோம். 800 சீட் போடலாம். 400 பேருக்கு அவங்க இன்னைக்கு புக் பண்ணிடுவாங்க. எத்தனை மினிமம் என்ன குறைஞ்சது எத்தனை புக் பண்ணலாம்? இப்போ பூப்பிடுது நீராட்டு விழான்னா சில சனம் குறைவா இருக்குன்னு தானே. நாங்கள் குறைஞ்சது வந்து 400 பேர். 400 பேருக்கு மேலே தான் நாங்கள் எடுப்போம். இப்ப கீழே எங்களுக்கு ஒரு மண்டபம் இருக்குதானே, அதுல என்று சொன்ன இப்ப மேல் மண்டபம் என்று சொன்னா நாங்கள் 400க்கு மேலதான். கீழே என்று சொன்னா நாங்கள் 200, 250 எடுத்து செய்வோம். 200, 250 எடுத்து செய்வோம். நீங்க ஏதாவதுண்டா அன்னையோட கதைங்க, நான் வந்து விஐபி கோல் நம்பரை கீழே போட்டு விடுறேன். போன கட்டுமே அடிக்கலாம் கதைச்சனீங்களாம். அந்த ஒஃபர்ஸை நாங்களோட கொஞ்சம் இதுல சொல்லுவோம். நான் ஒஃபர்ஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் நாங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா சஸ்பென்ஸோடய இருக்கு, எதிர்பார்ப்பு இருந்தா தான் ஆர்வலா இந்த இதை பாப்பினோம். இப்போ ஏசிக்கு என்ன மாதிரி? ஏசி எல்லாம் எக்ஸ்ட்ராவா இல்ல, ஏசியில நாங்க பேக்கேஜுக்கே கொடுப்போம். பேக்கேஜுக்கே கொடுப்போம். அப்படியே ஹோல் பேக்கேஜாக நாங்க அதுக்குள்ள ஏசி கொடுப்போம். சிலாக்கள் வந்தோம்னா அதை தாண்டி புரியும்பா தானே ஏசிக்கு இப்ப நாங்கள் பேக்கேஜுக்குள்ள வந்து நாங்கள் 3 hours ஏசி கொடுப்போம். அதை விட அடிஷனல் ஏசிஎல் சொன்னா நாங்கள் வந்து அவர்ஸுக்கு பேமெண்ட் எடுத்துக்கொண்டு போடுவோம். ஓகே. இதுல எல்லாம் இந்த கும்பங்கள் எல்லாம் வெஜ். கும்பங்கள் எல்லாம் வெஜ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து காட்டுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா கும்பங்கள் எல்லாம் வெஜ், அதாவது திருமணத்துக்கு தயாராயாச்சு. இது என்னன்னா இது வந்து நாங்க இந்த முருங்கை மரம் அது இதுலயும் வைக்கிறதா? கல்யாணம் வைக்கிறது இல்ல, முருங்கை மரம் வந்து வீட்லயும் கட்டுறது இருக்குது. அது வந்து வீட்டை கன்னிக்கால் நடுறது, பொண்ணூறு கண்டு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டையும் பொம்பளை வீட்டையும் நாங்க நடுறது. இங்கேயும் இப்படியே வச்சுக்கிறாங்க. மற்றது இதுல கும்பங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப என்ன, இப்ப ஐயர் வந்து நாங்கள் பிடிக்கிறோமா இல்ல எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும்? எங்க மண்டபத்திலேயே மண்டபத்துக்கு கண்டு குருக்கள் இருக்கு. அப்படி இல்ல, இப்ப சில ஃபங்க்ஷன் செய்யறாங்களுக்கு அவன் ஊர் புரோகித குருக்கள் மாதிரி இருப்பினா எங்கண்ட ஐயா வந்து எல்லா ஆயுத்தங்களும் இப்படி செய்திருப்பார். அவ கொண்டு வந்து தங்கண்ட ஐயா வச்சு
நிகழ்வை செய்யலாம். ஓகே. இப்போ நீங்க விரும்பினா வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதை தாண்டி என்ன உங்கள்ட்ட எல்லா சர்வீஸும் இருக்குதானே? எல்லா சர்வீஸும் இருக்கு. என்னென்ன இருக்குண்ணா? எங்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா மணவரைகள் இருக்கு. இதுல டெக்கரேஷன் எல்லாம் இது பேக்கேஜுக்குள்ள வாரது. இது பேக்கேஜுக்கு வாரது எடுத்தவ. இதை விட அடிஷனல் பேமெண்ட்டுகள்ல ஆர்டிபிஷியல் பூல, ஃபைபர் ஒர்க்குகள்ல, கோல்டான ஒர்க்குகள், மற்ற நேச்சுரல் பூல செய்யறது, ஸ்மோக் எல்லாம் இதுல இருங்க. ஸ்மோக் இருக்குது. இருங்க நீங்களும் வாங்க, இருங்க கதைப்போம். அந்த ஸ்மோக் எல்லாம் வர மாதிரி ஸ்மோக் இருக்குது, ரைசர் மிஷின், நார்மல் ஸ்மோக், மற்றது பபிள்ஸ் இருக்குது. பபிள்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங் பபிள்ஸ் தானே? பபிள்ஸ் இருக்குது, ஸ்பார்க்கிள் இருக்குது. வேற இன்னொன்று இருக்கு. நாங்கள் ஸ்மோக் அடிக்கிறது எப்படின்னா ஐஸ்ல போட்டு பானைக்குள்ள ஐஸை வேண்டி போட்டு பானைக்குள்ள ஐஸ் பூவை வந்து அது வித்தியாசமான ஒரு பார்க்க வடிவொண்டி இருக்கு. அதை நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். அது இருக்கு. எல்லாம் டிஜே இருக்கு. இப்போ என்னன்னா இவ்வளோத்தையுமே பிடிச்சிட்டு இருந்தானே. ஆமா, எல்லாம் கூட கூட பிடிக்க டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கு. நாங்க கூட பிடிக்க நாங்க அதை டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அளவன்னு சொன்னா நாங்க அந்த பேமெண்ட் தான். இப்ப எங்களுக்கு ஓகே எல்லாத்தையுமே எங்கிட்டே எடுக்கணும்ன்றக்கு நாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்போம். வெளியில இருந்து கொண்டு போயினோம்ன்றக்கு நாங்கள் எங்கிட்ட அந்த அமௌண்டா தான் இருக்குமா. இப்போ என்னென்ன சொல்றது, இப்போ சர்ப்ரைஸ் கிஃப்ட் எதுனாலுமே இங்கே செய்யலாம் தான். சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாமே செய்யலாம். ஏன்னா சில இடங்கள்ல தான் என்னென்ன சொல்றது, சில மண்டபக்காரங்கள் செய்ய விட மாட்டோம். இல்லை நாங்கள் செய்ய விடுவோம், பிரச்சனை இல்லை. எல்லாமே லோ பண்ணுவோம். எல்லாமே எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கணும். அப்போனா நாங்கள் அந்த தயாராக இருப்போம். இப்போ அவங்க என்னென்ன அவங்களோட டைமிங் இல்லை பார்ப்பாங்க. 3 மணி நேரம் பார்ப்பாங்கன்னா அந்த 3 மணி நேரம் சர்ப்ரைஸ் கிஃப்டாலேயே ஒரு 20 நிமிஷம் போட்டுதுன்னா அப்புறம் கஷ்டம் தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு குறைந்த அவர்ஸாக 6 மணி நேரம் கொடுக்குறோம். நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே பூப்புனித நீராட்ட விழாண்டா 5 மணி நேரம் எடுக்கலாம். பரவாயில்ல, எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? 6 மணி நேரம் நாங்கள் தாராளமாக கொடுப்போம். ஏன்னா ஒரு பேசிக்கா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு 5 மணி நேரம் தேவை. நாங்கள் அதை விட 1 மணி நேரம் கூட 6 மணி நேரம் கொடுக்குறோம். ஓகே. அதை தாண்டினா தான் எக்ஸ்ட்ரா மண்டபத்துக்கு பே பண்ணணும். 6 மணி நேரம் தாண்டினா அங்கால நாங்கள் பார்த்து எடுப்போம். பார்த்து எடுப்போம். அங்கால இன்னொரு கொஞ்ச நேரம் விடுவோம். 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ளே விடுவோம். அதை விட நின்றுச்சுனமெண்டா அவங்களுக்கு எடுப்போம். பேமெண்ட் செய்யலாது. ஏன்னா நீங்களுமே உங்களோட ஸ்டாஃபுமே அதுக்கிட்ட மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்கத்தானே உண்மைதான். அது எடுக்கிறது பிள்ளை இல்லை. இப்போ இதை தாண்டி உங்கள்ட்ட அந்த மாட்டு வண்டியில் அதுகள் இந்த மாதிரி மாட்டு வண்டியில் இருக்கு. உங்களுக்கு குதிரை வண்டியில் இருக்கு. அதை விட உங்களுக்கு ஹெலிகாப்டர் இருக்கா? ஹெலிகாப்டர்ல போக்குவரத்து இருக்குது. அது எங்களுக்கு இப்போ ஒரு தேவை என்று சொன்னா எங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் அதை ரெடி பண்ணி நாங்கள் அதை செய்து கொள்ள முடியும். 15 நாளைக்கு முதலே அன்னைட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஏனெண்டா இப்போ சிலது வந்து சில நேரங்கள்ல அது கிடைக்காமையும் போகும். ஏனெண்டா மழை காரணம்னா ஹெலி வந்து செய்யலாம். மழை காலங்கள்ல செய்யலாம். உங்கள்ட்ட வந்து இப்போ கேமரா பேக்கேஜும் இருக்காண்ணா? கேமரா இருக்குது. திறமான யாழ்ப்பாணத்திலேயே நல்ல புகழ் பெற்ற வீடியோ கலைஞர்கள் எங்கிட்ட இருக்கணும். மற்றது நாதஸ்வர கலைஞர். நாதஸ்வரத்தை பற்றி சொல்ல தேவையில்லை. அன்னைய இந்த மண்டபத்தின் ஓனரே ஒரு பிரபலமான நாதஸ்வர வித்வான், நாதஸ்வர கலைஞர். இப்ப எந்த கோயில்னாலும் அண்ணா தான். இப்ப வந்து அண்ணா கொஞ்சம் பிஸியா இருப்பாரு. கொஞ்சம் பிஸி. அப்ப எல்லா வசதிகளையும் நாங்க ஒரே இடத்துல மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு கல்யாணோட சாமத்தியோடனாலோ, உங்களுக்கு ஒரு மேக்கப் வந்தாலோ, அல்லது ஒரு வெட்டுற கேக்கோ, மற்றது உங்களுக்கு தேவையான நான் சொன்ன மாதிரி டிஜே, அப்படியான சகல வசதிகளையும் நாங்கள் ஒரே இடத்துல ஒரு குடைக்கு கீழே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் சொல்லினோம் தானே. அதே மாதிரியான செட்டப்ல தான் நாங்கள் எங்க மண்டபத்தை வடிவமைச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அந்த ஆஃபர்ஸை பற்றி சொல்றோம் இல்லைன்னு நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு அவைப்பு இருக்க அந்த ஆஃபர்ஸ் இருக்கா சொல்லிவிடுங்க. இந்த மண்டபத்துக்கான ஆஃபர், அதாவது இந்த மண்டபத்துக்கான ஆஃபர் என்று சொன்னா அப்படி நான் கொடுக்க போறோம். மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பினோம். அதை நாங்கள் ஒரு வித்தியாசமான வடிவில் கொடுக்க போறோம். எங்கன்னா மண்டபத்துல வந்து புக் பண்ற மக்கள் இனி வரும், அதாவது 7ஆம் 8ஆம் மாதங்கள், அடுத்த வருஷம் ஜனவரிக்குரிய மாதங்களுக்கு இப்பவே புக்கிங்களை மேற்கொண்டுச்சு நம்ம சொன்னா இப்ப 8ஆம் மாசங்கள் திடீர்னு சில சம்பந்தங்கள் பொருந்தி திடீர் புக்கிங்கள் வரும். அப்ப எங்கள்கிட்ட டேட்டுகள் அவைலபிளா இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து மக்கள் விரைக்க நாங்கள் மண்டப சார்ஜால வந்து 30% டிஸ்கவுண்ட கொடுக்க போறோம். அதே சமயம் மண்டபத்தின் பெருமதி வந்து 1 லட்சம் உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் பண்ணி 70,000 ரூபாய்க்கு இந்த மண்டபத்தை தருவினோம். அதே சமயம் நாங்கள் துவாண்ட வீடியோவை பார்த்து வந்து நாங்க என்ன சொன்னா 40/10 இல்ல 30/10 நாங்க 40% கொடுக்க போறோம். அதே சமயம் 40% கொடுக்க அதுக்குள்ள உங்களுக்கு பேக்கேஜுக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ளடங்குது. அவ்வளவு அதுக்குள்ள வரப்போகுது.
அதாவது பேக்கேஜுக்குள்ள வந்து ஒரு கல்யாண வீட்டு பேக்கேஜ் என்று சொன்னா அதுக்குள்ள வந்து ஐயர், ஒரு தவில் நாசிரம், மண்டப அலங்காரம், ஒரு பேக்கேஜ் மணவரை, அதை விட 6 மணித்தியாலம் கோல் அனைத்தும் உள்ளடங்குது. அந்த பேக்கேஜுக்குள்ள உள்ளடங்கி சகலதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி வரும். 6 மணித்தியாலம் கோல், 3 மணித்தியாலம் ஏசி, இவ்வளவுத்தையும் நாங்கள் ஒரு 40% டிஸ்கவுண்ட்டை கொடுப்போம். இவ்வளவும் பேக்கேஜா நாங்கள் கொடுப்போம். சகலதும் சகல வசதி. இது இது வந்து நாங்கள் திருப்பி நாங்கள் மக்களுக்கு ப்ரோமோட் பண்றோம். அப்ப இது வந்துங்க மக்களுக்கு இது ஸ்பெஷல் ஆஃபர். அது ஆடி தள்ளுபடி மாதிரி, இது விஐபி தள்ளுபடி. விஐபி ஓகே ஓகே. இப்ப நாங்கள் என்ன இவ்வளவுக்கு எதிர்பார்க்கல, உண்மையா சொல்லணும்னா நான் இவ்வளவுக்கு எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு பேக்கேஜ் இருக்கு வேற லெவல்லானே. உண்மையா இதே மாதிரி தான் நாங்கள் பூப்பணி நீராட்டு விழாக்கும் அதே ஆஃபரை கொடுப்போம். அதே ஆஃபர் வந்து எல்லாமே வரும் பேக்கேஜுக்குள்ள இன்க்ளூடிங். ஓகேண்ணா ஓகே. இப்போ உங்க 2வது மண்டபத்தை போய் பார்ப்போம். நாங்கள் வடிவா பார்ப்போம். சரி, கோல் எல்லாத்தையும் பாருங்க இப்படி வடிவா செய்திருக்கு. இன்னும் நாங்கள் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு செய்ய கிடக்கும். இன்னும் மக்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி நான் கோலை வந்து வடிவமைச்சு கொடுப்போம், டிசைன் பண்ணி கொடுப்போம். எங்கிட்ட சகல வசதிகளும் இருக்கு. எங்களை தொடர்பு கொண்டா முழுக்களையும் நாங்கள் இந்த பட்ஜெட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைவா செய்வோம். நம்பரை வந்து நான் கீழே போட்டு விடுறேன், நீங்க மறக்காம இப்பவே புக் பண்ணுங்க. அந்த 40% ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க 2வது மண்டபத்தை போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் வாங்க 2வது மண்டபத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கல்யாண நாள் என்றபடியால இதை வந்து சாப்பாட்டுக்கு ஏற்ற இடம் மாதிரி மாற்றி வச்சுக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு இந்த மண்டபத்தை நீங்கள் வேறு தேவைக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ணா சொன்னவர் தானே முதலே, இந்த மண்டபம் வந்து ஒரு கணக்கான மண்டபம் வழியால் 250-200 பேர் வரைக்குமே இங்கே ஃபங்க்ஷன் செய்து கொள்ளக்கூடிய இருக்குமென்னு சொன்னவர். அதனால் யாராவது சின்ன ஏதாவது பர்த்டே பார்ட்டிகள் ஏதாவது செய்யணும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது செய்யணும்டா இங்கே வாங்க, பெஸ்ட்டான ப்ரைஸில் செய்து கொள்ளக்கூடிய இருக்கும். மண்டபத்துக்கு வந்து 40% ஆஃபர் கொடுக்குறாங்க. இதை தாண்டி வேறு என்ன தேவை? இன்றைக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே நல்ல நீட்டான முறையில் அடுக்கி வச்சுக்கிறாங்க. அங்கால வந்து புஃபே ஐட்டங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இன்னும் அந்த சாப்பாடு ஃபில் பண்ணின பிறகு நாங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு முதல் வாங்க கீழே போய் வாங்கின ரூம்ஸை பார்ப்போம். ரூம்ஸுக்கு வந்து என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றத போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் 2 மண்டபமும் பார்த்துட்டோம். அடுத்த ரூம்ஸுக்கு வந்திருக்கிறோம். என்ன எங்கள் ரூம்கள் எத்தனை ரூம் இருக்குன்னு? எங்கிட்ட மொத்தமாக 10 ரூம் இருக்கு. 10 ரூம் இருக்கு. எல்லாமே ஏசி ரூம் தானே? ஏசியும் இருக்கு, நான் ஏசி இருக்கு, சிங்கிள் இருக்கு, டபுள் இருக்கு, ஃபேமிலி ரூமும் இருக்கு. எல்லாமே இருக்கு, எல்லா ரூமும் இருக்கு. உங்களுக்கு தேவையை கேட்ட மாதிரி பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு என்ன மாதிரி என்ன? இப்போ இதுல வந்து டபுள், இது என்ன ரூம்? இது வந்து ஃபேமிலி ரூம் அண்ட் சோ ஃபேமிலி ரூம். ஓகே. டபுள் பெட் இருக்கு என்ன? டபுள் பெட்டும் இருக்கு. டபுள் பெட்டும் இருக்கு என்ன? அப்போ எங்களுக்கு தேவையான எத்தனை நாளைக்கு எடுக்கலாம்? நாங்கள் எத்தனை நாளைக்கோ அத்தனை நாளைக்குள்ள நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணி ரூமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே புக் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணி அட்வான்ஸ் வந்து பே பண்ணால் எந்த டேஸ்லேருந்து எந்த டே மட்டும் எங்களுக்கு தேவையானது. நாங்கள் கல்யாணம் மட்டுக்கு வருவாங்கல்ல சில வெளிநாட்டுக்காரங்க, அவங்களுக்கு இங்கே தங்கலாம். இங்கே தங்கி நின்று செய்திருக்கணும். அடுத்து இனி வேற போராக்களும் அப்படி தங்கி நின்று செய்து கொள்ளலாம். இப்போ அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்க போறீங்க? இப்போ நாங்கள் ஸ்பெஷலாக அப்படி வாராக்களுக்கு சொன்னால் எங்கண்ட டீம் சைட்டால் நாங்கள் வந்து 10% ஆஃபர் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ அதே சமயம் உங்கள்கிட்ட வீடியோவை பார்த்து உங்கள் துவா அந்த வீடியோவை பார்த்து எங்கிட்ட வந்து நாங்கள் இப்போ துவா அந்த வீடியோவை பார்த்து அந்த ரூம்ஸுக்கு வந்து நாங்கள் எங்கள் அப்படின்னு சொல்லிச்சோம்டா நாங்கள் 25% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இந்த ரூம்ஸுக்கு வந்து 25% ஆஃபர் கொடுக்குறாங்களா? உண்மையாகவே அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா எங்கென்ன சைட்டால் வர கஸ்டமர்ஸுக்குமே நாங்கள் என்னென்னு சொல்கிறது, மண்டபத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10% வாங்கி கொடுக்குறோம், இந்த ரூம்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 15% வாங்கி கொடுக்குறோம். அதனால் எல்லாருமே வேலைக்கு வாங்க. இது வந்து இப்போ இந்த மண்டபத்துக்குள்ள கல்யாணம் வீட்டை தாண்டி வெளியாக்களும் வந்து தங்கலாம். வெளியாக்களும் தங்குறவ எங்களுக்கு டூரிஸ்ட் வரவ, அதே மாதிரி டூரிஸ்டண்டா இப்போ எங்கள் நாட்டில் இருக்கிற சிங்களீஸோ இருப்போமே இருந்து கதைப்போம். ஆமாம், சிங்களீஸோ சரி, மற்றது அவுட் சைடில் அப் கண்ட்ரிகளில் இருந்து வாராக்கள் இப்போ வந்து அவங்க இங்கே வந்துட்டாங்க. நாங்கள் மலையக பிரதேச மக்கள் எங்க உறவுகள் வந்து தங்கி நிற்கிறவ, அதே மாதிரி வெளிநாட்டாக்கள் அப்படி எல்லாரும் தங்கி நிற்கிறோம். இப்போ வந்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ரூம்ஸை தாண்டி மண்டபத்தை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த ரவல்ஸ் அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? ரவல்ஸ் எங்கிட்ட இருக்கு. கார் தேவையா நாங்கள் டிரைவரோட கார் கொடுப்போம். கார் இருக்கு, பஸ் இருக்குது, ஏசி ரோசா பஸ், அதில் நாங்கள் பெரிய ஒரு 15-20 பேர் வாரணம் எங்களுக்கு பஸ் தானே, எங்கிட்ட பஸ் இருக்கு. ஹயர்ஸ் வேன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரே இடத்துல நாங்கள் கொடுத்துக்கொள்ளோம் வைக்குது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், மற்ற டீ
அனைத்தும் எங்கிட்டே இருக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நாங்கள் அதாவே கொடுப்போம். இப்போ இதை தாண்டி வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்டா அவங்க இந்த விஷயம் என்னென்னா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி தான் ஃபுட்டில் இருந்து ரெவல்ஸில் இருந்து மண்டபத்தில் இருந்து ரூம்ஸில் இருந்து எல்லாமே A to Z. அதாவது இந்த VIP கோலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வெளியில் போகவே தேவையில்லை. நாங்கள் இதுக்குள்ளேயே என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். அவங்களோட நம்பரை வந்து நான் கீழே போட்டு விடுறேன். இவங்களோட தொடர்பு கொண்டு மண்டபத்துக்கு வந்து 40% ஆஃபரையும் ரூம்ஸுக்கு வந்து 25% ஆஃபரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெளியில் வந்து போட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஓர்டருக்கு ஃபுட் வந்து எடுக்கலாம். அதாவது அதாவது வேற வீடுகளில் நடக்கிற வைபவங்கள், அது வீடுகளில் நடக்கிற ஒரு என்கேஜ்மெண்ட்டோ அல்லது ஒரு அந்திரட்டியோ சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனுங்களோ என்னென்றாலும் நாங்கள் வந்து அவன் வீடுகளுக்கு நாங்கள் ஹெட்ரிங் சர்வீஸ் எங்கிட்ட இருக்கிற ஃபுட் மெனுவையும் கொடுப்போம். அவன் ஒரு ஃபுட் மெனு தாங்களாக போட்டு தந்து அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அமௌண்ட்டை சொல்லி நாங்கள் அதுகளுக்கு வந்து அவைக்கு நாங்கள் ஹெட்ரிங் சர்வீஸ், அதாவது பொஃபே செட்டில் இருந்து ஆக்கள்ன்ற சர்வீஸில் இருந்து சகலதையும் கொடுத்துக்கொள்வோம். அவையே எங்கண்ட ஆக்களை விட்டு முழு வசதிகளையும் செய்து கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே நாங்கள் திருப்பி எடுத்துக்கொண்டு வருவோம். சிலது வந்து இப்போ ஆக்கள் தேவையில்லை பொஃபேயும் சாப்பாடு பண்ண நாங்கள் அதை மட்டும் பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஏன்னா இப்போ ஃபாரின்ல இருந்து வாங்குற ஆக்களுக்கு இங்கே மெனக்கிட நேரம் இருக்காது. அப்போ அவங்க வந்து ஆக்களுக்கு கேட்பாங்க இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் அதுக்குன்னா அவைகளுக்கு ஆக்கள் இருக்குன்னு அவை என்ன கேட்கணுமோ அதை தனியாக ஃபுட் மட்டும் பொஃபே வேண்டாம்னா ஃபுட் மட்டும் நாங்கள் டெலிவரி செய்துட்டு போய் நாங்கள் திருப்பி எங்கே இதோட திங்ஸை வந்து அந்த பொருட்கள் எடுத்துக்கொண்டு வருவோம். அது பிரச்சனை எங்கிட்டே வாகனம் இருக்குன்னு எத்தனை நாளைக்கு முதல்ல நான் புக் பண்ணுவேன். இப்போ அவைக்கு நான் இப்போ நாலு இன்றைக்கு சொன்னாங்க நாங்கள் அதை கொடுத்துக்கணும். பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் உடனே அரேஞ்ச் பண்ணுவோம். இல்லை அதை தாண்டி வந்து இப்போ சில விஷயங்கள் வந்து எதிர்பாராமல் இன்றைக்கு காலம் பிளான் பண்ணி இரவு நடக்கும் தானே, அப்படின்னா கூடி அன்னையோட தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு ஓகேன்னா செய்து தருவாங்க. நாங்கள் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அதை செய்து உங்களுக்கு சில ஓடர்கள் இருக்குந்தானே, அப்போ அதுகளுக்கு செய்து கொள்ள எல்லாமே இருக்குந்தானே, செய்து கொள்ள எல்லாமே இருக்கு. நாங்கள் இல்லை முடிஞ்சளவு மக்களுக்காக தேவையை நிறைவேற்றதான் எங்கள்கிட்ட சேவை, அதை நாங்கள் செய்வோம். முக்கிய குறிப்பு என்னன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்றைக்கு ஏற்கனவே எங்களோட குரல் வந்து கரகரத்த குரல் என்ற குரல், அதனால் இன்றைக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதனால் குரனைக்காங்க. சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். என்னென்னா இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். உங்கள் துவா மூலம் நீங்கள் பார்த்து வாங்கோ. உங்களுக்கு தேவையான சேவைகளை நாங்கள் வழங்குறது தயாராக இருக்கிறோம். சொன்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்களையும் வழங்குவோம். சந்திப்போம். இப்போ முக்கியமாக இன்னும் ஒன்று நான் சொல்லணும் என்னென்னா, இவங்க வந்து போன கட்டு விட இந்த கட்டு ஆஃபர்ஸ் கூட கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை தாண்டியுமே ஆஃபர்ஸ் தர அதை காத்து கொண்டு தான் இருக்கிறேன். வேணா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும். எங்களை நாடுங்க. உங்களோட நிகழ்வுகளை நாங்கள் சிறப்பாக செய்து தருவோம். ஓகே, பாய்.